வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹேர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து டிஆர்பி ஆனுவல் பிளானரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனுவல் பிளானர் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஜனவரி 20 ஆயிடுச்சு, இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேப்பர் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்போ வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்தால் என்னென்ன எக்ஸாம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். போன தடவை பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் வந்துச்சு, அதில் எதெல்லாம் போடலை அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணி ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அந்த கெஸ் எல்லாம் பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்போட லிங்க் மாற போகுது. லிங்க் மாறினவுடனே நான் அதை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கை மாற்றுவேன். இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்லலாம் ஆட் ஆகிட்டிங்கன்னா நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். டிஆர்பி 2026 ஆனுவல் பிளானரை பற்றி சொல்கிறதா இருந்தால், ரீசெண்டாக பேப்பர்லலாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் ஆனுவல் பிளானர் வரல, எப்போ வரும், என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி. லாஸ்ட் டைம் 2025லையும் ஆனுவல் பிளானர் ரொம்ப டிலேடாக தான் வந்தது. நீங்கள் வேணால் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ டிலேடாக வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் மார்ச்சில் தான் எக்ஸாம் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அதனால் இந்த தடவையும் மார்ச்சில் தான் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. இப்போ வந்து நம்மளுக்கு எலெக்ஷன் இருக்குது, சட்டசபை தேர்தல் இருக்குது, ஏப்ரல் மேல தேர்தல் இருக்கும். அதுக்கு முன்னால் நம்மளுக்கு February 3rd வீக்லேயே வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னால் ஆனுவல் பிளானர் வரும். ஆனுவல் பிளானரில் என்னென்ன எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிஇஓ எக்ஸாம் சொல்லிட்டு நடத்தலை. லாஸ்ட் டைம் 2025ல் பிஇஓ எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க, ஆனால் அது நடக்கலை. அதே மாதிரி யூஜிடிஆர்பி, பிடிபிஆர்டிஇ எக்ஸாமும் அவங்க சொல்லியிருந்தாங்க, பட் அதுவும் நடக்கலை. ஸோ அது ரெண்டும் இமீடியட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல் அனௌன்ஸ்மெண்ட்டும் யூஜிடிஆர்பி, பிஇஓ ரெண்டுமே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 2026ல். அதுக்கான சான்சஸ் நம்மகிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால நம்ம யூஜிடிஆர்பிக்கான நியூ பேட்ச், பொங்கல் ஆஃபரோட கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தேன். அது இந்த வாரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் பொங்கல் ஆஃபரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். பொங்கல் ஆஃபரில் வந்து நீங்கள் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்சஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதே ஆஃபர் இன்னும் கண்டினியூ ஆகுது. இந்த வாரம் முழுவதும் இந்த ஆஃபர் இருக்கும், வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிடிபிஆர்டி எக்ஸாம் இருக்கும். இதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி, என்ஜினியரிங் டிஆர்பி ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது 2017ல் ஒரு தடவை எக்ஸாம் நடந்து, அதில் எக்ஸாமில் ஏதோ மால் ப்ராக்டிஸ் ஆகி அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணி அதே எக்ஸாமை தான் ஆக்சுவலாக 2021ல் வச்சாங்க. அப்படின்னா நம்மளுடைய கணக்குப்படி அது 2017ல் போட்ட போஸ்டிங் தான் ஆக்சுவலி. அதுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன செய்யலை, போஸ்டிங்ஸ் வந்து அப்டேட் ஆகவே இல்லை. என்ஜினியரிங் டிஆர்பி ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் 2016 17லேயும் வந்தது தான். அதுக்கு பிறகு எக்ஸாம் வரவே இல்லை. கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து இதுனாலும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. என்ஜினியரிங் டிஆர்பி 10 இயர்ஸ் ஆயாச்சு. இந்த ஆனுவல் பிளானரில் இன்ஜினியரிங் டிஆர்பி அல்லது பாலிடெக்னிக் டிஆர்பி ரெண்டில் ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்து முழுக்க என்னுடைய கெஸ் மட்டும்தான், நான் எக்ஸ்பெக்ட் மட்டும்தான் பண்ணுறேன். இது தப்பாகவும் போகலாம், கரெக்டாகவும் இருக்கலாம், நம்ம எதுவுமே கன்க்ளூட் பண்ண முடியாது. ஆனாலும் நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு அட்வைஸ் தான், வாட் எவர் இட் பி, நீங்கள் வந்து ஏதோ ஒரு எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ டிஆர்பியில் எதுவும் வரும் நம்மளுக்கு தெரியலை அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம் இல்லையா, பொங்கல் ஆஃபர், அதில் வந்து நம்ம ஒரு ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சிஎஸ்ஐஆர் நெட்டு, கேட் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சேம் சிலபஸ் தான். இந்த எக்ஸாமில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டிஆர்பி அப்டேட் வந்த உடனே அது எந்த இதுவோ அது அந்த பேட்ச்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் அதையும் படிச்சுக்கலாம்.
அதனால் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி நம்மள்ட்ட 2 கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஆப்ஷனை நான் கொடுக்கறதுனால இந்த பொங்கல் ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. அதனால இதில் ஏதாவது ஒரு 2 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் லாங் ஸ்டாண்டிங்காக படிக்காமல் இருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ இருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சிஎஸ்சிஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பர் செட்டு தான். நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னா வேற எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே அதை கிராக் பண்ண முடியும். அதனால சிஎஸ்ஆர் இல்லாட்டி நீங்கள் டெட்டு பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட் யூஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யூஜிடிஆர்பி கூட சேர்ந்து நீங்கள் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கோ என்ஜினியரிங் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஎஸ்ஆர் நெட்டு செட்டு அல்லது பிஹெச்டி ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தீங்க, குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் என்ஜினியரிங் டிஆர்பி எழுத முடியும். அது உங்களுக்கு ரொம்ப காம்படிஷன் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால அந்த எக்ஸாமுக்குனாலும் நீங்கள் இப்போ இருந்துவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் புதிய மந்தையில் பழைய கல் அந்த கதை தான். அந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியலை. அதுதான் அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ இது இல்லாத சப்ஜெக்ட், இது இல்லாத எக்ஸாமே கிடையாது. அப்போ நீங்கள் முதல்ல அதுக்கான ப்ரிப்பரேஷனை அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சிஎஸ்சிஆர் நெட்டில் நம்ம ஓடிஇ எல்லாமே படிக்க போகிறோம். லீனியர் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, நியூமரிக்கல் அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே படிக்க போகிறோம். இதில் டிஎன் செட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். டிஎன் செட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால இப்போ இருந்து நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க, டிலே பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். எப்போ அதாவது நம்ம அதிகம் பேர் சப்ஜெக்டில் லாங் டேர்மாக டச் இல்லாமல் இருக்கும். லாங் டேர்மாக டச் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ இருந்து ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்ணு முன்னால் ஒரு எக்ஸாமுமே இல்லை, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு மனச்சோர்வு ஏற்படுறதுக்காக தான் நான் உங்களை சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சிஎஸ்ஐஆர் நெட் வருஷத்துக்கு 2 தடவை கட்டாயமாக எக்ஸாம் இருக்கும். கேட்டு இயர்லி ஒன்ஸ் கட்டாயமாக எக்ஸாம் இருக்கும். கேட் அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்குது. அடுத்து நம்ம 2027க்கான கேட்டுக்கு நம்ம இப்போவே இருந்து ரெடி ஆகலாம். ஏன்னா நம்ம கேட்டெல்லாம் நீங்கள் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் கிளியர் பண்ண முடியும். அது நல்ல ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு வெயிட்டேஜோட தான் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். அதனால் நான் கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலை. எல்லா எக்ஸாமுமே கஷ்டம்தான். வாட் எவர் த காம்படிட்டிவ் எக்ஸாம், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அது கஷ்டம்தான். அதனால ரொம்ப ஹெவி காம்படிஷன் இருக்கும். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். அந்த காம்படிஷனுக்குள்ள அடிச்சு வர்றது கஷ்டம். சிலபஸும் ஹெவியாக தான் இருக்கும். சிஎஸ்ஐஆர் நெட்டை விட சிலபஸ் டிஆர்பிக்கு அதிகம் தான் நான் சொல்லுவேன். சிஎஸ்ஐஆர் நெட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம் லேர்ன் போடுறதுக்கு லேர்ன் பண்ணணும். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நிறைய மெமரைஸ் பண்ணுறதுக்கு பழகணும். இதுதான் வித்தியாசம். போத் ஆர் ஈக்குவலி டிஃபிகல்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய அசஸ்மெண்ட். ஒன்றுக்கு ஒன்று சளைக்காமல் டஃப்பாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இன்டெப்த்தாக சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அல்டிமேட் எய்ம். சப்ஜெக்டை இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணுங்கள், கான்செப்ட்ஸை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் இங்கே ஈஸியாகவே ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ பி ரெடி ஃபார் த எக்ஸாம், கெட் ரெடி. இப்போ இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய பொங்கல் ஆஃபர் இந்த வாரம் முழுவதும் கண்டினியூ ஆகுது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பொங்கல் ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கலாம். வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிருக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள்.